ஹாய் மின்மினிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட குரூப் 4 கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல 2023 பிப்ரவரியில வந்து மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் புக்கவே தொடல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 6 மந்த் வந்து நான் சும்மா தான் இருந்தேன் வீட்டுல. வேலைக்கு போறேன்னு கேட்டதுக்கு கூட எங்க வீட்டுக்காரர் வந்து விடல. அந்த டைம்ல கரெக்டா ஏரி வேலை கார்டு வந்துச்சு. சரி, ஏரி வேலைக்காவது போறேன் அப்படின்னா, நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போற, நீ போயிட்டு ஏரி வேலைக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏரி வேலைக்கு போட்டு எங்க வீட்டுக்காரர் என்ன அனுப்பல. ஏரி வேலை கார்டை வந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டாரு. 2022 மேல வந்து எக்ஸாம் எழுதுறேன். 2023 ஜூன் போல வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு. கரெக்டா 1 இயர் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வந்து 60 நாள் 90 நாள் ரிசல்ட் விடுறாங்க. அப்ப வந்து ரிசல்ட்டுக்காகவே ஒரு வருஷம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குரூப் 4க்கு மட்டும். குரூப் 4க்கு தான் எப்படின்னா, குரூப் 2க்கும் அந்த மாதிரி தான். குரூப் 2 ப்ராசஸே முழுசா முடியறதுக்கு 3 வருஷம் கிட்ட வந்துருச்சு. ரிசல்ட் வந்து வந்துச்சு. பார்த்த உடனே சரி, ஓகே, நம்ம வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் வந்து வந்துச்சு. ஆகஸ்ட் 1 2023 அன்னைக்கு எனக்கு வந்து கவுன்சிலிங் வந்துச்சு. நான் என்ன மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா, 167 கொஸ்டின் போட்டிருந்தேன். 250.50 மார்க் வந்து இருந்துச்சு. ஓவரால் ரேங்க் எவ்வளவு இருந்தேன் அப்படின்னா வந்து 4692 ஓவரால் ரேங்க். மொத்த வேகன்சி வந்து 10,000 வேகன்சி இருந்துச்சு. அதுல ஓவரால்ல நான் 4692 இருந்தேன். கம்யூனல் ரேங்க் வந்து 1693 வந்து இருந்தேன். கவுன்சிலிங்க்கு நாங்க முன்னாடி நாளே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அந்த சவுகார்பேட்டையில எங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் ரூம் பார்த்து கொடுத்துருந்தாரு. அங்கதான் வந்து தங்கியிருந்தோம். நாங்க தங்கின ரூமுக்கு எதிரில் வந்து சின்ன கடை மாரியம்மன் கோவில் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நைட்டு எப்போ வந்து முன்னாடி நாள் வேகன்சி எல்லாம் முடிஞ்சு அந்த மீதி இருக்க வேகன்சி மட்டும் ஒரு லிஸ்ட் காட்டணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பார்த்தா ஒரு 9:30 போல வந்து காட்டுச்சு. அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வேகன்சி ஒண்ணுமே இல்லை. அப்படியே தேடி பார்க்கும்போது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இருந்துச்சு. ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க், நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்கும்போது நம்ம அதே எடுத்துக்கலாம், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, கோர்ட்டு ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் காலையில பொழுது வெடிஞ்ச உடனே 5 மணிக்கெல்லாம் எழுந்து, பக்கத்துல தான் இருக்கும் இருந்தாலுமே 5 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆயிட்டு கோவில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கோவில் ஓப்பன் பண்ண உடனே சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே வந்து கந்தக்கோட்டை முருகர் கோவில் இருந்துச்சு. வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல அங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே நடந்தே வந்து டிஎன்பிசிக்கு போயிட்டோம். போற வழியில டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். நாங்க கரெக்டா 7:30 மணிக்கு போனோம். அங்க போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே ஒரு 100-150 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டைம்னா டைம் தான் அப்படின்ற மாதிரி கரெக்டா கவுன்சிலிங் 8 மணிக்கு போட்டிருந்தாங்க. 8 மணிக்கு தான் வந்து கேட்டே ஓப்பன் பண்ணாங்க. எல்லாரும் உள்ள போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கீழே வந்து டேபிள் சேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து உட்காரணும். ஒரு டேபிளுக்கு வந்து 10 பேர். போயிட்டு நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டாஃப் வருவாங்க. அவங்க வர வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் பாருங்க ஒரு நர்வஸ்னஸ், ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், எக்ஸைட்டிங்கா இருக்கும். என்ன கேட்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லி ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கையில ஒரு டேப் வச்சிருப்பாங்க. அதுலதான் வந்து நம்ம ஹிஸ்டரியே இருக்கும். அதை வச்சுதான் நம்ம கிட்ட இருக்க சர்டிபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. என்கிட்ட என்னென்ன சர்டிபிகேட்லாம் கேட்டாங்கன்னா, 10th 12th மார்க் லிஸ்ட், டிகிரி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஎஸ்டி என்கிட்ட இருந்ததுனால பிஎஸ்டி சர்டிபிகேட், டைப்பிங் இருந்தா டைப்பிங்கும் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சுட்டு கவுன்சிலிங் ஹாலுக்கு போறதுக்கு வந்து மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் கவுன்சிலிங் ஹாலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபடி எல்லாரும் கவுன்சிலிங் ஹால் போய் பார்த்தா ஒரு பெரிய ஹாலு, ஒன் சைடு சேர் போட்டு எல்லாரையும் வந்து வரிசையா உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன், அதுல வந்து என்னென்ன வேகன்சி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து தெரியும் எது இருக்குது எது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறது ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கிறது வந்து கிரீன்ல காட்டும், முடிஞ்சது வந்து ரெட்ல காட்டும். நான் வந்து போகும்போது கரெக்டா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கோர்ட் இது வந்து கிரீன்லயே இருந்துச்சு. யாருமே எடுக்கல. பார்த்த உடனே சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்து எல்லாரும் வந்து நர்வஸா உட்காந்துருக்காங்க. நான் கொஞ்சம் அந்த டைம்ல வந்து சாதாரணமா ஆயிட்டேன். ஓகே, நம்மளுக்கு தான் இருக்குதே, 7 வேகன்சி இருக்கு, நம்மளுக்கு கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தைரியமா உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா வந்து யார் மூலமா தான் தூது அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் எனக்கு ஒரு தூது வந்துச்சு. பக்கத்துல ஒரு புள்ள உட்காந்து இருந்துச்சு. அது பேரு என்ன, எந்த ஊரு, யார் எவருன்னு தெரியல, யார் பத்த புள்ளன்னு தெரியல. வந்து என்கிட்ட, அக்கா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் வந்து கோர்ட் எடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவ வந்து யோசிச்சு, கோர்ட்டா, கோர்ட்டுனா வந்து வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்கக்கா. அது இல்லாம என்ஓசி கொடுக்க மாட்டாங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க முடியாதுன்னு சொன்னாங்கக்கா. நானே கோர்ட்டு தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கு, ஆனா நான் வந்து கோர்ட் எடுக்கல, வேற டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நம்ம வந்து அந்த டைம்ல என்ன யோசிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கார் வேற வெளியே இருக்காரு, அவரை டிஸ்கஸ் பண்ணவும் முடியாது. சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணதையே நம்ம எடுத்துருவோம், எந்த மாற்றமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கோர்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா வந்து கவுன்சிலிங்கும் கல்யாணமும் ஒண்ணுதான். எப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணா எப்படி பொண்டாட்டியை மாத்த முடியாதோ அந்த மாதிரி கவுன்சிலிங்ல நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா
மாத்தவே முடியாது. 60 வயசு வரைக்கும் நீங்க அது கூட தான் வாழ்ந்தாகணும். அதனால கவுன்சிலிங்க்கு போற எல்லாருமே வந்து நல்லா யோசிச்சு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால பக்கத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம கைக்கு வரும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து சொல்லவே முடியாது. நான் வந்து அதை கையில வாங்கும்போது என் கண்ணெல்லாம் வந்து கலங்கிருச்சு. வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வெளியே வரும்போது முகம் ஃபுல்லா பல்லு, அவ்வளவு சிரிப்பு. நேரா வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கும்போது ஒரே சந்தோஷம் அவருக்கு. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய கனவு என்னன்னா வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி முன்னாடி இருக்க அந்த செவத்துக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுதான். அந்த கனவு வந்து எனக்கு அன்னைக்குதான் வந்து நனவாச்சு. நானும் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டேன். என்னோட வீட்டுக்கார குழந்தை எல்லாரோடையும் சேர்ந்து வந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு நாள் வந்து ஏதோ பெருசா லைஃப்ல சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போதே வந்து எங்க வீட்டுக்காரர் எல்லாருக்குமே போன் பண்ணி வைஃப் வந்து ஜாப் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னு அப்படி பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதை கேட்கும்போது தான் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. நம்ம பாஸ் பண்ணதை விட நம்ம பாஸ் பண்ணதை நினைச்சு ஒருத்தவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா, அது வந்து பிரைஸ்லெஸ். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. கவுன்சிலிங் முடிஞ்சு ஜாப் வாங்கிட்டு முத எங்க அம்மாவுக்கு தான் ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வேலை செய்யற இடத்துக்கே வந்து நான் போயிட்டேன். எங்க அம்மா கொளுத்து வேலை தான் செய்யறாங்க. இன்னுமே வந்து எங்க அம்மா கொளுத்து வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வந்தோம். ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து முழு சந்தோஷம் இல்லை. எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நான் வேலை வாங்கினதை என் வீட்டுக்கார தவிர வேற யாருமே கொண்டாடல. எல்லாரும் வந்து டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க கேக் வெட்டுவாங்க, வாண்டடா கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எனக்கு நடக்கல. காரணம் என்னன்னா வந்து என் கூடவே படிச்சு என்னோட தம்பி வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணல. அதனால வந்து முழுசா வந்து எல்லாரையுமே சந்தோஷப்பட முடியல. எனக்குமே வந்து முழுசா சந்தோஷப்பட முடியாம தான் இருந்துச்சு, நம்ம தம்பி வந்து கிளியர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்னோட தம்பியும் ஒன்னாதான் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தோம். என்னோட இந்த ஃபுல் டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிலுமே அவன் என்னோட கூட தான் இருந்தான். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபுக்கு போகும்போது நானும் தம்பியும் தான் சேர்ந்து போய் ஆகாஷ் சாரை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிலிம்ஸ் என் கூட தான் எழுதுனா. பிலிம்ஸ் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியா வந்ததுனால கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெருசா மைண்ட் பண்ணல. சரி குரூப் 4 படிக்கலாம்னு சொல்லிட்டு நீ என் கூட குரூப் 4க்கு செஞ்சுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தான். குரூப் 4 எழுதுனதுல குரூப் 4ம் வந்து கிடைக்கல. சரி அவ்வளவுதான், இனிமே நம்மளுக்கு குரூப் 2ம் வராது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுல இருந்து வீட்டுக்கு போயிட்டான். இங்கதான் அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அந்த டைம்ல நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்ம மெயின்ஸ் கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூடவே இருந்திருந்தா கொஞ்சம் அவன் குரூப் 2 வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணியிருப்பான். திடீர்னு பார்த்தா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டான். மெயின்ஸ் வந்துருச்சு. அந்த டைம்ல கரெக்டா அவனுக்கு 3 மாசம் தான் இருந்துச்சு. அந்த 3 மாசத்துல எவ்வளவு படிச்சாலும் வந்து மெயின்ஸ் பாஸ் பண்றதுன்றது கஷ்டமான விஷயம் தான். அதனால அவனுக்கு குரூப் 2 மெயின்ஸும் வந்து கிளியர் ஆகல. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும் ஒன்னாவே பிறந்திருந்தாலுமே 2 பேரோட மைண்ட் செட்டுமே வேற வேறதான். என் தம்பிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சு அதனால ஒரு 3 வருஷம் வந்து அந்த பிரச்சனையிலேயே வந்து ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவனோட மைனஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதனாலதான் வந்து என் தம்பியால வந்து கிளியர் பண்ண முடியல. எல்லா மைனஸையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி 100% தன்னோட எஃபர்ட்டை போட்டு ஒரு எக்ஸாம் வந்து இப்ப எழுதியிருந்தான் லாஸ்ட் குரூப் 4. பட் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து இன்னும் என் தம்பி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணல. ஆனா நான் 100% நம்புறேன் என் தம்பி கண்டிப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஊழியரா கண்டிப்பா ஆவான். என் தம்பியும் ஒரு நாள் அந்த டிஎன்பிஎஸ்சி சவத்துக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவான். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கவுன்சிலிங் முடிஞ்சு கரெக்டா செப்டம்பர்ல வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துச்சு. செப்டம்பர் 29. கோர்ட்னா என்னன்னே தெரியாதனா முத ஜூனியர் அசிஸ்டண்டா கோர்ட்டுக்குள்ள காலடி வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.